அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிலிருந்து அனுப்பியிருந்த தங்க கட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிலருக்கு பங்கிட்டு கொண்டிருந்த போது பனு தமீம் குலத்தை சேர்ந்த அப்துல்லாஹ் இப்னு தில் குவைசிரா என்பவர் வந்து, இறை தூதர் அவர்களே, நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு கேடுதான், இறை தூதராகிய நானே நீதியுடன் நடந்து கொள்ளாவிட்டால் வேறு யார்தாம் நீதியுடன் நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்று கேட்டார்கள். அப்போது அங்கிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னை விடுங்கள், இவர் கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை விட்டுவிடுங்கள், இவருக்கு தோழர்கள் சிலர் உள்ளனர், அவர்களின் தொழுகையுடன் உங்களுடைய தொழுகையையும் அவர்களின் நோன்புடன் உங்களுடைய நோன்பையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களின் தொழுகையையும் உங்களின் நோன்பையும் அற்பமானவையாக கருதுவீர்கள். வேட்டை பிராணியை விட்டு அதன் உடலை துளைக்கின்ற அம்பு உடலின் மறுபுறம் வெளிப்பட்டு சென்று விடுவதை போன்று மார்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள். அந்த பிராணியின் உடலை துளைத்து வெளிவந்ததற்கான அடையாளம் எதுவும் இருக்கின்றதா என்று அம்பின் இறகு கூர்ந்து பார்க்கப்படும். அதில் அடையாளம் எதுவும் காண கிடைக்காது. பிறகு அம்பின் முனை பார்க்கப்படும், அதிலும் எதுவும் காண கிடைக்காது. பிறகு அம்பின் நான் பார்க்கப்படும், அதிலும் எதுவும் காண கிடைக்காது. பிறகு அம்பின் அடிப்பாக குச்சி பார்க்கப்படும், அதிலும் எதுவும் காணப்படாது. அம்பானது சாணத்தையும் இரத்தத்தையும் அவை தன் மீது படாதவாறு முந்திக் கொண்டிருக்கும். அவர்களின் அடையாளம் ஒரு கருப்பு நிற மனிதராவார். அவரின் 2 கரங்களில் அல்லது 2 மார்பகங்களில் ஒன்று பெண்ணின் கொங்கை போன்று அல்லது துடிக்கும் இறைச்சி துண்டு போன்றிருக்கும். அவர்கள் மனிதர்களிடையே பிரிவினை ஏற்படும் வேளையில் புறப்படுவார்கள் என்றார்கள். நான் இந்த நபி மொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டேன் என்று உறுதி அளிக்கின்றேன். மேலும் அந்த கூட்டத்தாரை நஹ்ரான் எனும் இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றார்கள். அப்போது நானும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்தேன். அந்த மனிதன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த வர்ணனையின்படியே அவன் இருந்தான். அவன் விஷயத்தில்தான் 9வது அத்தியாயம் 58வது இறைவசனம் அருளப்பட்டது என்றும் உறுதி கூறுகின்றேன். சஹீஹுல் புகாரி 6933.